ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி பூஜை செய்யாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து வரலட்சுமி பூஜை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வழிபாடு. அதை நம்ம எடுத்து செலுத்தி பண்ண முடியாது. நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்தும் சரி, கோவில்ல இருந்தும் சரி, எளிமையா எப்படி மகாலட்சுமியை வழிபட்டு நாமும் அதே பலன்களை பெற முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த வரலட்சுமி பூஜையை பற்றிய முழு விவரங்கள், எப்படி விரதம் இருப்பது, அம்மனை அழைக்கக்கூடிய முறை, நேரம், பூஜை செய்யக்கூடிய முறை, நேரம், புனர்பூஜை செய்யும் முறை, நேரம், இதை பத்தி எளிமையா அந்த வீடியோல இருக்கு. போய் பாருங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை செய்தால் என்னென்ன மாற்றம், அதிசயம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நம்ம குடும்பத்திற்கு கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான நாள். வரன்களை எல்லாம் வாரி வழங்குபவள் தான் இந்த வரலட்சுமி. அந்த வரலட்சுமியை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. அந்த நாள்ல எல்லாருமே வந்து கலசம் வச்சோ அல்லது மகாலட்சுமி சிலை வைத்தோ பெரிய அளவில் வழிபட முடியாம எத்தனையோ பேர் வந்து இருப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பூஜை அறையில மகாலட்சுமி போட்டோ எல்லாருமே வச்சிருப்போம். அந்த போட்டோவிலேயே நம்ம எளிமையா வழிபாடு செஞ்சு அதே பலனை பெற முடியும். அல்லது கோவிலுக்கு சென்று நீங்க இதெல்லாம் செஞ்சாலே அந்த பலனை வந்து நீங்கள் பெற முடியும். இப்போ வீட்ல நீங்க ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அந்த வரலட்சுமி அன்னைக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுருங்க. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு, பூஜை அறையில நல்ல ஒரு வாசனையான மலர்கள் எல்லா கடவுளுக்குமே போடுங்க. மகாலட்சுமிக்கும் வாசனை மிக்க அந்த ஜாதிப்பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ இந்த மாதிரி மலர்கள் போடுங்க. இருந்தால் தாமரை வந்து அன்னைக்கு வைப்பது விசேஷம். ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வந்து விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா அன்னைக்கு நம்ம வீட்ல எளிமையா எப்பொழுதும் போல அந்த சைவமாக சமைச்சு நீங்க வந்து விரதம் வந்து இருக்கலாம். பட்டினியாகவும் விரதம் இருப்பாங்க. அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டும் நீங்க விரதம் இருக்கலாம். அம்மனுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ, ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சா கூட அத வந்து அந்த மகாலட்சுமி அன்போடு ஏற்றுக்கொள்வாள். அதனால பெருசா செய்யணும் அப்படின்றது இல்ல. வெற்றில, பாக்கு, வாழைப்பழம் வைக்க முடியும்னா அத வைங்க. ஒரு டம்ளர் பால் வைங்க. டைமண்ட் கல்கண்டு வைக்கலாம். நட்ஸு வைக்கலாம். முடிஞ்சா சர்க்கரை பொங்கல், அவல் பாயாசம், பால் பாயாசம் எதுவோ உங்களால செய்ய முடியுமோ அத வந்து வைங்க. நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம், வரலட்சுமி நோன்பு எப்படி செய்வது நல்ல நேரம்னா. அதில் வந்து அந்த பூஜை டைம் வந்து சொல்லியிருக்கோம். காலையில் நல்ல நேரம், அதே போல் மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வச்சுட்டு நல்ல வாசனை வந்து வீட்டில் தெய்வீக வாசனை இருந்தாலே அந்த இடத்துல லக்ஷ்மி வந்து அமர்வாள். அதனால் சாம்பிராணி தூபம் போடுங்கள். ஊதுபத்தி பொருதி வைங்க. என்னெல்லாம் செஞ்சு நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து வணங்குறோமோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு செல்வ வளத்தை பெருக்கி கண்டிப்பாக கொடுப்பாள். வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள். பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் வந்து நுணுக்கி ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டிங்கனாலே உங்கள் பூஜை அறையில் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வாசனை அந்த மகாலட்சுமியை ஈர்த்து கண்டிப்பாக கொண்டு வரும். செல்வங்களையும் ஈர்த்து கண்டிப்பாக கொண்டு வரும். அதோடு 2 கிராம்பையும் சேர்த்து நுணுக்கி நீங்கள் போட்டு பாருங்கள். இதை வந்து எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் பண வரவு என்னென்னைக்கும் இருக்கும். பொன்னையும் பொருளையும் அந்த மகாலட்சுமி வாரி வழங்குவாள். இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு ஆரத்திலாம் காண்பிச்சு நல்லா வேண்டிக்கிறங்க. அம்மா மகாலட்சுமி தாயே, என்னால் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இவ்வளோ தான் வந்து செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த எளிய பூஜையை நீங்கள் ஏற்று எனக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் எனது குடும்பத்திற்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கண்டிப்பாக கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு செய்யலாம். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கையால் 2 கண்ணாடி வளையல், வெற்றிலை பாக்கு, பூ, மஞ்சள் கயிறு அல்லது மஞ்சள், குங்குமம் இது மட்டும் வச்சு ஒரு 3 பெண்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கொடுப்பதன் அந்த வரலட்சுமி அன்னைக்கு இந்த தாம்பூலம் கொடுப்பது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்சால் வயதான பெண்களுக்கு கொடுத்து நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறங்க. நோன்பு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நிறத்தில் கயிறு வந்து வச்சு இந்த பூஜையில் அதை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கைகளில் கட்டி கொள்ளலாம். இவ்வளோ தான் வந்து இந்த வரலட்சுமி விரதம். நம்ம வந்து பெருசாக 10 பேரை கூப்பிட்டு வீட்டில் பெரிய அளவில் பூஜை நடத்தினா தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இப்படி செஞ்சாலுமே அதை மனம் உவந்து மனசார அன்போடு மகாலட்சுமி ஏற்றுக்கொண்டு
நீங்க கேட்கின்ற வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்குவாள். கோவில்ல போய் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி கோவில் இருந்தால் அங்கு போய் செய்யுங்க. அல்லது வேறு ஏதாவது அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா பரவால்ல. அந்த கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் அந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க. வளையல் வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து மஞ்சக்கயிறு ஒண்ணு வச்சு அம்மா பாதத்துல வச்சு எடுத்து தர சொல்லி, அத வந்து நீங்க தாலி பெருக்கி போடும் பொழுது கண்டிப்பா இந்த கயிறை வந்து பெருக்கி போடுங்க. நிச்சயமா நீங்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு அம்மன் வந்து அருள்வாள். அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு உங்களால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி இந்த தாம்பூலம், மஞ்சக்கிழங்கு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ, வெற்றிலை பாக்கு, பழம் இதில ஏதாவது வச்சு நீங்க கண்டிப்பா கொடுங்க. 3 பெண்கள் அல்லது 5 பெண்கள் இந்த மாதிரி நீங்க குடுத்து ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளதான் அந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்க உங்களால செய்ய முடிஞ்சத நீங்க செஞ்சாலே போதும். கண்டிப்பாக அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும், உங்க வீட்ல யாருக்காவது கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா எல்லா வரங்களையும் வாரி வழங்குவாள் அந்த வரலட்சுமி. கண்டிப்பா இது மாரி முயற்சி பண்ணி பாருங்க. இது மாதிரி பல பதிவுகள தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.